இவர் ஒரு பெரிய மனுஷன்னு போய் கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தீங்களாக்கும். போறான். அப்ப ஒரு வார்த்தை சொன்னதுக்காக புள்ள கோச்சிட்டு போனா போட்டுமே. அப்படி ஒரு புள்ள இந்த வீட்டுக்கு அவசியம் இல்ல மாப்ள. ஏதோ செய்யக்கூடாத தப்ப நாம செஞ்சிட்ட மாதிரில இவரு வீட்டு விட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. அப்படிப்பட்ட புள்ளைய எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? விடுங்க மச்சான், கொஞ்சம் கோபம் கூடி போயிருக்கேன். ஏதோ வரக்கூடாத வீட்டுக்கு வந்த மாதிரி நம்ம பிள்ளைய வாசல்ல நிப்பாட்டி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டு பிள்ளையா? யாரு இவரு? இந்த களத்து வீட்டு பிள்ளையா? கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சுட்டு கண்டவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு சத்தம் போட்டு சலவாரித்தனம் பண்ணிட்டு தெரியுமா? ஏண்டா செஞ்சேன்னு கேட்டா புருகிக்கிட்டு போவாரு. இவரு இந்த வீட்டு புள்ள. ஏவன் என் உணர்வை புரிஞ்சுக்கிறானோ, ஏவன் இந்த வீட்டோட கௌரவத்தை மதிக்கிறானோ அவன் தான் இந்த வீட்டு புள்ள. எதையும் புரிஞ்சுக்காத இவர் யாரு? இவர் என் புள்ள இல்ல. என்னமோ இந்த வீட்டுல இவருக்கு மட்டும்தான் மான ரோஷம் இருக்கிற மாதிரியும் மத்தவங்களுக்கு இல்லாத மாதிரியும். அப்படித்தானே? எத்தனை பேரு எத்தனை விதமா பேசியிருப்பானுங்க. அத்தனையும் கேட்டுக்கிட்டு அத்தனையும் தாங்கிக்கிட்டு நான் எதுக்காக இருக்கேன்? இந்த வீட்டுல உள்ளவங்களுக்காகவும் ஊருக்காகவும் தானே. நான் கொஞ்சம் கோவப்பட்டிருந்தாலோ கொஞ்சம் ரோஷப்பட்டிருந்தாலோ என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்குமே எல்லா காரியமும். எதுக்காக இந்த செவங்கால ஒவ்வொரு நிமிஷமும் இத்து செத்துக்கிட்டு இருக்கான்? இந்த திருவிழா நல்லபடியா நடக்கணும்னு தானே. இந்த புள்ள குட்டிங்களா கைகால் சுகத்தோட நல்லா இருக்கணும்னு தானையா. மேல பருந்து பறந்துச்சுன்னா ஓடி போய் தாய்க்கோழி தான் குஞ்சுகளை சிறகுக்குள்ள மறைச்சு வைக்குத. எதுக்கு? சிரிப்பு விளையாட்டுக்கா? கேன பயல பெத்த குஞ்சுகளை பாதுகாக்கணுங்கிற அக்கறை இல்லடா. ஊருக்குள்ள எத்தனை தடவை உன்னை பத்தி ஏச்சி பேச்சு என் காதுக்கு வந்திருக்கு. ஒத்த வார்த்தை நான் உன்னை கேட்டிருப்பேனா? ஏன்னா என் புள்ள தப்பு பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுடா. அப்பாவோட எதிர்பார்ப்புல தான் புள்ள இருக்கணும். புள்ளையோட நம்பிக்கையில தான் அப்பா இருக்கணும். அதாண்டா அப்பா புள்ளைக்கு இடையில இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு சூத்திரம். இந்த திருவிழாவில் நாடகம் கொள்ளனா உன் கனவு லட்சியம் அம்புட்டு இத்தோட அழிஞ்சாடா போச்சு. எவ்வளோடா பணம் வேணும்? எடுத்துட்டு போ, சினிமா எடு. இந்த சின்ன கிராமமாடா உன் இலக்கு எல்ல. சீமையே மெச்சி பார்க்குற அளவுக்கு படம் எடுறா. உன் திறமை மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னனா? இல்ல என் மகன் ஜெயிக்க மாட்டான்னு நான் சொன்னனா? அப்படி சொல்லி இருந்தா ஐயோ என் வாழ்க்கையில சினிமா தான் லட்சியம் உயிர்னு நினைச்சிட்டு இருந்தேனே. என் நம்பிக்கை எங்க அப்பா உடைச்சிட்டாரு. இனிமே இந்த வீட்டுல இருந்து நான் என்ன செய்ய போறேன்னு வீட்டை விட்டு வெளியில போயிருந்தா ஆஹா என் மகன் பக்கம் நியாயம் இருக்குன்னு இந்த சிவங்காலியே உன்னை தேடி வந்து கூட்டிட்டு வந்துருக்கா. அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டாரு இவரு? இவரை மதிக்கல நாம என்ன வீட்டை விட்டு வெளியில கோச்சிட்டு போயிட்டாரு. என்னடா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கடா, கூட பிறந்தவனுங்கள சொல்லுங்க. மாப்ள சொல்லுங்க. இங்க பாருங்க மாப்ள, களத்து வீட்டுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியத்தை மதிச்சு இவர் இந்த வீட்டுல இருக்கணும்னா இருக்கட்டும். இல்ல இப்படித்தான் நான் குடிப்பேன், கூத்தடிப்பேன், கும்மாளம் போட வேண்டாம். இவருக்கு மட்டும் இல்ல, எவனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஞாபகத்துல வச்சுக்க.